ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணிக்கோம். ரெஹபத் நர்சரி கார்டன். நம்ம இந்த நர்சரி கார்டன் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அங்கே என்னென்ன அப்டேட்டடாக புதுசாக பிளான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டனில் பூச்செடிகள், பழச்செடிகள், அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு, குரோட்டன் வெரைட்டி, அப்புறம் ஜெவந்தி செடி, ரோஸ் பிளான்ட்ஸு, பிச்சி, மல்லிகை, ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. இன்டோர் பாட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. க்ரோ பேகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் லில்லி செடியில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. லில்லி செடியுமே நம்ம குட்டி பிளான்ட்டாக வேணால் குட்டி பிளான்ட்டாக வாங்கிக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக வாங்கிக்கலாம். குட்டி பிளான்ட் வாங்கினாலும் பெருசு வாங்கினாலும் அது வைக்கிற மாதிரி உள்ள இது பெரிய பெரிய பாட் மாதிரி உள்ள பிளாஸ்டிக்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பிளான்ட்டை வாங்கிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ இது இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நர்சரியோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே ஸ்டார்டிங்கில் எல்லாமே பெரிய பெரிய பாட்டில் இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் வெரைட்டி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறமா என்ட்ரன்ஸில் தெத்தி செடி, அப்புறம் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி ஹைப்ரிட் வெரைட்டி, அவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி பூத்திருக்க கலர் பிளான்ட் எல்லாமே எடுத்து வரிசையாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெளியே போகிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் தேடி இருப்பாங்க, இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விதமாக அப்படி வச்சுருக்காங்க சூப்பராகிட்டு. அப்புறமா இங்கே எல்லாமே பெரிய பெரிய பாட்டில் நிறைய பிளான்ட்ஸு, தெத்தி செடி, பேப்பர் பூ, குரோட்டன் வெரைட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே புது பிளான்ட்டு, செம்மையான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே நமக்கு நல்லா பூக்கிற வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். காஷ்மீரி ரோஸாக இருக்கட்டும், ஆரஞ்சு ரோஸு, வெல்வெட் ரோஸு, அப்புறமா ஒயிட் கலரில் பூக்கிறது, டபுள் கலர் ரோஸு, இந்த மாதிரி நமக்கு ஒன்ஸ் தழுத்துனா நமக்கு நிறைய மொட்டு பூக்கும்ல, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ரோ ஃபுல்லாகவுமே இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே நமக்கு நல்லா பூ தரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். நம்ம ப்ராப்பராக பூத்து முடிச்சாச்சுன்னா கட் பண்ணி க்ரூம் பண்ணி ப்ராப்பராக ஃபர்டிலைசர் கொடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு சூப்பராக எப்பவும் பூத்துட்ருக்கோம். அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸு எல்லாமே நமக்கு நல்லா பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான். மேக்ஸிமம் இதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சோன்னா நம்மளே கட் பண்ணி வச்சு அடுத்து நிறைய பிளான்ட் ரெடி பண்ணி எடுக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு இது அதுக்கு அடுத்த செக்ஷன். கொஞ்சம் சின்ன பாட்டும் பெரிய பாட்டு எல்லாம் மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. ரோஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் 35 ருபீஸ்லேருந்து வச்சுருக்காங்க. 35, 40 அப்படிங்கிற ரேட்டில் பிளான்ட் பெருசை பொறுத்து அடுத்தடுத்த செக்ஷன் ரேட் நமக்கு ஜாஸ்தி ஆகும். பாருங்கள், எல்லா பிளான்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாம் அழகாக இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே வெல்வெட் ரோஸ் எல்லாம் அவ்வளோ செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. ஒன்றி செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது, இல்லைன்னா செடி ஃபுல்லாக மொட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஃபேரி ரோஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சாதா ஒரு பூவாக பூக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஆனாலுமே அதுலேயுமே ஒரு 4-5 பூ வரைக்கும் இருக்குது. பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாகவுமே அவ்வளோ ரோசஸ், அவ்வளோ பூவோடு இருக்குது. அப்புறமா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. இதில் பூவெல்லாம் பூத்து எல்லாம் தொழிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கலர் தெரிஞ்சால் தான் வாங்க முடியும். ஸோ அதனால் இன்னும் பூவை கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. பூவை கட் பண்ணி விட்டு அடுத்து ஃபர்டிலைசர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு சூப்பராக அடுத்து பூக்க ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. சூப்பராக அழகாக பஞ்சாக பூத்துருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அப்புறமா இது நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க.
அப்புறம் இதை பாருங்கள், பெரிய பூவாக இருக்குது, 4 பூ இருந்துச்சு. அப்புறமா வந்து இது க்ரீன் ரோஸுமே சின்ன பாட்லேயும் வச்சுருக்காங்க, பெருசுலேயும் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கிற வெரைட்டி தான், இதுவுமே பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட் கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து பெரிய பெரிய பாட்டில் வந்து இந்த ஒயிட் கலர் பேப்பர் பூ வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே இதெல்லாமே எல்லாம் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. பெருசுலேயும் இருக்குது, நம்ம சின்ன க்ரோ பேக்கில் வேணால் க்ரோ பேக்லேயும் வாங்கிக்கலாம். ஒரு சிலவங்க வந்து வாங்கிட்டு போய் நட்டெல்லாம் வளர்த்துறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதை நம்ம வந்து பெரிய பாட்டை அப்படியே வாங்கிட்டு போய் கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி ஊற்றி ஃபர்டிலைசர் போட்டாச்சுன்னா சூப்பராக பூ பூக்கும். இந்த பிளான்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரும்போது ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு, இப்போ பூ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவுமே இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட. அப்புறமா இந்த கலெக்ஷன்ஸும் அப்படி தான், நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சோன்னா சும்மா வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சு இந்த செடியெல்லாம் ஈஸியாக வளர்த்தலாம். அப்புறமா வந்து இது இந்த மரம் முல்லைன்னு சொன்னாங்க. இது வந்து நான் ஒரு சில நர்சரியில் பார்த்தேன், பூ இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது ஏதோ குரோட்டன் வெரைட்டி அப்படின்னு நினச்சேன். அப்புறமா வந்து லில்லி செடி வந்து இவங்கக்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே உள்ளே வந்து குட்டி குட்டி பாட்டில் வச்சு நட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னு கேட்குற கலரை அப்படியே அந்த பாட்டோடு எடுத்து தருவாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது என்ன பிளான்ட் என்ன ஏதுன்னு தெரில. என்னென்னா நாங்கள் வந்து எப்போவுமே ஆஸ் யூஷுவல் லேட்டாக தான் போவோம். இன்றைக்கும் லேட்டாக தான் நாங்கள் வீடியோ எடுக்க போயிருந்தோம். ஸோ வந்து ஸ்டார்டிங் உள்ளே போனோன்னே கேட்டாங்க, நீங்கள் என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் வீடியோ தான் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னனால அவங்க போயிட்டாங்க. இல்லைன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ அது என்ன பிளான்ட்டுன்னு கேட்டுருந்துருக்கலாம். அப்புறமா வந்து இது வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி, அழகாக பூ பூத்திருக்கு பாருங்கள். அந்த பாட்டில் வந்து குத்து செடியாட்டு அழகாக வளர்த்துருக்காங்க. அப்புறமா வந்து இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரே பிளான்ட்டில் வந்து 2 கலர் பூக்கிற மாதிரி பாருங்கள். சேம் ஒரே பிளான்ட்டு தான். இந்த பக்கம் பிரான்ச்சில் வந்து இந்த கலர் பூத்துருக்குது. ஆனால் மேலே பாருங்கள், ஒரே கிளையில் வந்து 2 கலருமே பூத்துருக்குது. நம்ம வந்து அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இந்த கலர் வரும், இந்த பிரான்ச்சில் இந்த கலர் வரும்னு இருக்கும். ஆனால் வந்து அது மேலே வந்து 2மே சேர்ந்து பூத்துருக்குது. அப்புறமா வந்து நெல்லி செடி. இந்த வாட்டர் ஆப்பிளில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பூ காயோட எல்லாம் இருந்துச்சு, நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறமா வந்து சீட்லெஸ் லெமன், நல்லா பழம் பழுத்து கனிஞ்சி பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. இதுவுமே பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. நிறைய காயும் இருக்குது. ஒரு ரோ செக்ஷன் ஃபுல்லாகவுமே இந்த சீட்லெஸ் லெமன் வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து நார்த்தை தான், நார்த்தை மாதிரி தான் இருந்துச்சு. நாரந்திக்காய் சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் அத்தி செடியும் காயோட எல்லாம் பிளான்ட் இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த டெசர்ட் ரோஸு, அடீனியம், பாலைவன ரோஜா இப்படியெல்லாம் பல பேர் சொல்லுவோம். இது வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒத்தையிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து அடுக்கு ரோஜா பூ மாதிரி இருக்குது, அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. பிளான்ட்டுமே பெரிய பெரிய பிளான்ட்டு, பெரிய பெரிய பாட்டிலெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இது வந்து நம்ம பேப்பர் பூ பிளான்ட்டு தான், செம்மையாக இருக்குது. சுற்றி இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதுவுமே ஒரே பிளானில் 2 கலர் கிராஃப்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து கேப்சிகம், ஒரு ரோயை செக்ஷனாக ஃபுல்லாக கேப்சிகம் பிளான்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய கேப்சிகம், அப்புறம் குட்டி குட்டி கேப்சிகம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம படத்தி விட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான், பட் நேம் தெரியலை. அப்புறமா வந்து லில்லி செடி வந்து இங்கேயுமே வந்து இந்த குட்டி குட்டி பாட்டு மாதிரி செட் பண்ணி, கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டு தான், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிற டப்பு மாதிரி உள்ளதில் தான் வச்சுருக்காங்க.
டப்பும் இருக்குது, தொட்டிலையும் சிமெண்ட் தொட்டி அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. கேப்சிகம் பாருங்கள், ஒரு சில செடியிலலாம் வந்து ரெண்டு ரெண்டு கேப்சிகம், அப்புறமா உள்ளே நிறைய பிஞ்சும் இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வாங்கி வச்சு நல்லா வந்துச்சுன்னா சூப்பராக தேர்த்தி எடுத்துடலாம். அப்புறம் ஜெவந்தி பாருங்கள், செம்மையாக அட்ராக்டிவான கலரில் இருந்துச்சு. பட் வந்து ஒரு பாட்டில் ஒரு செட் ஆஃப் பாட் வந்து 100 ருபீஸு. ஆனால் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே வந்து 4 செடி இருக்குது. அப்புறம் அந்தூரியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு பாட்டுக்குள்ளே 4 பிளான்ட் இருக்குது. ஸோ செமையாக சூப்பராக இருந்துச்சு. டார்க் மெரூனு, அப்புறமா வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி கலர் இருந்துச்சு. அப்புறம் ஒயிட்டு, எல்லோ, ஒரு 4 கலர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா இது அடுத்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பிளான்ட்டு. பூ பூக்கிறது தான் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பூ இருக்குது. இது வந்து எப்படி வளர்க்குறது அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பூ பார்க்குறதுக்கு செமையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம சும்மா செடி வாங்கி வச்சா அப்படி தழைஞ்சி சூப்பராக நல்லா வருமா, இல்லை நாற்று வந்து அந்த மாதிரி வருமா எப்படின்னு தெரில. ஜெவந்தி செடி தான் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவ் கலர்ஸில் இருந்துச்சு. செம்மையாக சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த எல்லாமே இந்த லீஃப் வந்து வேறு வேறு கலர் கலெக்ஷன்ஸ் அந்த பிளான்ட்டு. இது ஜெவந்தி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோயாக ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது அடுத்த ஸ்டெப் ரோவில் வச்சுருக்காங்க. எல்லோ கலரு நம்மக்கிட்ட இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. ஆனால் வந்து இந்த மெரூன் மாதிரி உள்ள கலர் வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. சூப்பராக இருந்துச்சு இந்த கலரு. என்கிட்ட மெரூன் மாதிரி கலர் இருக்குது, ஆனால் வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒத்த மாதிரி வெரைட்டி தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோ வித்து மெரூன் சொல்லும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக செம்மையாக இருந்துச்சு. வீடியோவுக்கு பார்க்கும்போது எல்லாமே மெரூன் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு. அங்கே நேரில் பார்க்குறதுக்கு வந்து மெரூன் கலரும் இருந்துச்சு, ஒரு மெரூன் வித் ஆரஞ்சு ஷேடடும் இருந்துச்சு. ஆனால் ஜெவந்தி எல்லாம் வந்து நமக்கு எல்லோ கலர், இந்த ஒயிட் கலர் வந்து நல்லா அடுக்கு உள்ளது தான், எல்லோவும் அடுக்கு நிறைய உள்ளது தான். பட் வந்து இந்த மெரூன் மட்டும் அடுக்கு கொஞ்சம் கம்மியாக உள்ளது. ஆனால் சென்டரில் வந்து இந்த எல்லோ இருக்கிறதுனால செம்ம அட்ராக்டிவாக அந்த கலர் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து ஜப்பான் வால்சம் அது வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம லீஃப் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேறு வேறு பூ இருந்துச்சு. எல்லாமே ஒத்த வெரைட்டி தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஹேங் பண்ணியும் விட்டுருக்காங்க பிளான்டெல்லாம். அப்புறம் வந்து தாமரை செடியும் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக மொட்டு வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து லில்லி பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் காக்கட்டான் கலெக்ஷன்ஸ், பிச்சி, மல்லிகை, ஈக்கிள் முல்லை, அடுக்கு மல்லி, காக்கட்டான் பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக பிச்சி பூ மாதிரி சூப்பராக பூ பூத்துருக்குன்னு. இதுவுமே பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வந்து பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா அந்த படத்தி விடுற மாதிரி செடிகள் வச்சுருக்காங்க. முருங்கை பாருங்கள், அழகாக சூப்பராக தழிஞ்சு வந்து முருங்கை பூ பூத்து பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீட்டு தோட்டத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பட் வந்து இது வந்து மாடியில் வைக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன்.
அப்புறமா இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் க்ரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் காமிச்சா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஷார்ட்டாக அப்படியே காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது வில்லுக்குறி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த செம்பருத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்குது. செம்பருத்தி வந்து நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் தெத்தி செடி இதெல்லாமே பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து ஷார்ட்டாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா இருட்டவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூச்செடிகள் வாங்கி வச்சு அழகாக வளர்த்துங்க. நம்ம பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஹாப்பியாக இருக்கும். டட்டா பாய்.